My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 4க்குரிய ஸ்ட்ரே ரவுண்டுக்குரிய வேகன்சி பொசிஷன் அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த ஆல் இண்டியா கோட்டா 4th ரவுண்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், அந்த எலிஜிபிலிட்டியை பற்றி எம்சிசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். மொத்தமாக எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் ரொம்ப கம்மியான இடங்கள் தான் தமிழ்நாட்டில் வந்திருக்கு. ஒட்டு மொத்தமாக 1200 இடங்கள் நமக்கு எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிற கோர்சஸ் எல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட் கோட்டா அண்ட் டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ சீட் இருக்குங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆல் இண்டியா கோட்டாவுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் அல்லது ஸ்டேட் கோட்டாவில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் இதில் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு சீட்டு கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஸ்ட்ரே ரவுண்ட். ஓகேங்களா? இஃப் யூ ஆர் அ ஜாயின்டு கேண்டிடேட் நீங்கள் நாட் எலிஜிபிள் ஃபார் ஸ்ட்ரே ரவுண்ட். இதுதான் வந்து நார்ம்ஸ். இன்னொரு முக்கியமான ரூல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டாலேயோ அல்லது ஸ்டேட் கோட்டாலேயோ தேர்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிருச்சு, அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க பண்ணல அதெல்லாம் செகண்டரி. பட் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் விடுறீங்கன்னு அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஸ்ட்ரே ரவுண்ட். இந்த ரெண்டு முக்கிய விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் எந்த கவுன்சிலிங்கில் எந்த சீட்டு கிடச்சிருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வி லூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பார்ட்டிசிபேட்டிங் இன் த ஃபோர்த் ரவுண்ட். நமக்கு ஃபோர்த் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இது ஒரு முக்கியமான ரூல். ரெண்டாவது, மூன்றாவது சுற்று மாப்பப் ரவுண்ட் ஆல் இண்டியா கோட்டாவில் கிடச்சிருந்தாலும் சரி அல்லது ஸ்டேட் கவுன்சிலிங், அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, கேரளாவாக இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரி சென்டாக்காக இருந்தாலும் சரி, எந்த கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, சீட்டு கிடச்சிருச்சு, நீங்கள் ஜாயின் பண்ணலை, அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறீங்க பண்ணல, அதை பற்றி பேசவே இல்லை. நீங்கள் அந்த சீட்டில் ஜாயின் பண்ணல, இஃப் யூ ஆர் அன் அலாட்டட் கேண்டிடேட் அப்படின்னாலே நமக்கு ஃபோர்த் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது போகுது. இது எங்கேருந்து சார் சொல்கிறீங்க அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவன் அண்டர்டேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறாங்க பிஃபோர் சாய்ஸ் ஃபில்லிங். அங்கே வந்து அந்த டிக்ளரேஷனை படித்து பார்த்துட்டு தான் நம்ம வந்து எஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். அந்த அண்டர்டேக்கிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. I hereby declare that I am not holding any seat in earlier rounds of counseling conducted by MCC or state counseling authorities. என் கையில் எந்த சீட்டும் இல்லை. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அ ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் அப்படின்றத நீங்கள் அண்டர்டேக்கிங் கொடுக்கணும். ரெண்டாவது, ஹவர் இஃப் இட் இஸ் ஃபவுண்ட் தட் ஐ எம் ஆல்ரெடி ஹோல்டிங் அ சீட் த்ரூ ஆல் இண்டியா கோட்டா ஆர் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி, ஒருவேளை ஆல்ரெடி நீங்கள் ஜாயின்டு கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அது கூட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் சேர்க்குறாங்க. participated in All India quota or state quota counseling round 3 but not joined the round 3 allotted seat. round 3ல சீட் அலாட் ஆச்சு, ஆல் இண்டியாவில் இருந்தாலும் சரி, ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணல அப்படின்னா தென் ஐ வில் நாட் பி அலவுட் டு பார்ட்டிசிபேட் இன் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் ஆஃப் யூஜி கவுன்சிலிங் 2025 அண்ட் மை செக்யூரிட்டி டெபாசிட் வில் பி ஃபோர்ஃபீட்டட். இப்போ நம்ம ஜாயின் பண்ண அந்த ஃபோர்த் ரவுண்டு ஆல்ரெடி நான் வந்து சீட்டு கிடச்சிது, ஆனால் நான் ஜாயின் பண்ண விட்டேன் ஸ்டேட்டில், இப்போ ஆல் இண்டியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னா முடியாது. அதே மாதிரி ஆல் இண்டியாவில் சீட்டு கிடச்சிது தேர்ட் ரவுண்டில், நான் ஆல் இண்டியா ஃபோர்த் ரவுண்டில் போகலாமா அப்படின்னா முடியாது. எனக்கு தமிழ்நாட்டில் சீட்டு கிடைக்கல, பாண்டிச்சேரியில் தேர்ட் ரவுண்டில் சென்டாக்கில் சீட்டு கிடச்சிது, ஆல் இண்டியாவில் வந்து எனக்கு தேர்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கல, கேன் ஐ கோ ஃபார் ஆல் இண்டியா கோட்டா ஃபோர்த் ரவுண்ட் அப்படின்னா அதுவும் நம்மளால முடியாது. ஸோ அப்போது சீட்டு கிடச்சி சேராமல் போயிருந்தீங்க, தேர்ட் ரவுண்டில் சேராமல் போயிருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபோர்த் ரவுண்ட் ஆஃப் ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு இது பண்ணுங்கள். டோட்டலாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் 802 எம்பிபிஎஸ் சீட் அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ், டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே உட்படும். பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 335 சீட் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் டீம்ட் யூனிவர்சிட்டி பிடிஎஸ் சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. தமிழ்நாடு பற்றி பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் டோட்டலாக 136 எம்பிபிஎஸ் சீட் அப்படிங்கிறது இருக்குது. 136 சீட்டுங்கிறது ஒட்டுமொத்தமாக அரசு மருத்துவக் கல்லூரிகள் 15% கோட்டா அண்ட் டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் 15%ல மட்டும் பார்த்தீங்கன்னா 31 சீட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்குது. இந்த 31 சீட்டுக்கு யார் ஆக்சுவலாக சீட் எடுப்பாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி தேர்ட் ரவுண்ட் ரேங்க்குக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது போகும். பட் எல்லாரும் ஆல்ரெடி வேறு வேறு கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுனால ஒரு மார்க் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ரொம்பலாம் குறையாது. வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல நிறைய பேர், எனக்கு வந்து நான் சேர்ந்தா கவர்மெண்ட் காலேஜ் தான் சேருவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான மாணவர்களுக்கு போகும்.
எனக்கு 200 மார்க் இருக்குது, எனக்கு 300 மார்க் இருக்குது, எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு கிடைக்குமா அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கிவ் இட் அ ட்ரை. நீங்கள் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே சீட்டு கிடைக்கலன்னா ஆல் கோட்டாவில் எல்லா அரசு மருத்துவக் கல்லூரிகளையும் போடுங்க. டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பிளான் இருந்துச்சு அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸையும் போடுங்க. சீட் அலாட்மெண்ட்டில் நமக்கு வந்து வாய்ப்புகள் இருந்து நமக்கு முன்னாடி மாணவர்கள் இல்லைன்னா நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் யூஸ்வலாக அந்த இது வரைக்கும் நடந்த விஷயங்களை ஹிஸ்ட்ரி வச்சு பார்க்கும்போது, கடந்த வருடங்களுடைய அனுபவங்களை வச்சு பார்க்கும்போது ஸ்ட்ரே ரவுண்டில் மார்க் குறையும். அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டு செகண்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் டு தேர்ட் ரவுண்ட் குறையிற மார்க்கை விட ஸ்ட்ரே ரவுண்டில் மார்க் இன்னும் கொஞ்சம் அதிகமாக குறையும். பிகாஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் லாக்கிங் சிஸ்டம்லாம் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் குறையும். பட் ரொம்பலாம் குறையாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒட்டுமொத்தமாக டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாட்டில் 105 இடங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் டீம்டு யூனிவர்சிட்டியில் வேகன்சியாக இருக்குது. சீட் மேட்ரிக்ஸ் அப்டேட் பண்ணிட்டாங்க. பிடிஎஃப் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. டோட்டலாக தமிழ்நாட்டில் 36 பிடிஎஸ் சீட் இருக்குது. 28 சீட் வந்து கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸில் இருக்குது. 8 சீட் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸில் இருக்குது. ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது இந்த காலேஜில் சீட்டு கிடைச்சா கட்டாயம் சேர்ந்துருவேன் அப்படின்னா மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் நாட் வில்லிங், எனக்கு வந்து சீட்டு கிடைச்சா கூட நான் சேர மாட்டேன் சார், சும்மா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தென் நல்லா யோசிச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் இந்த தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்டில் சீட்டு கிடச்சி நீங்கள் சேராமல் போனீங்கன்னா அதனுடைய கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் லாஸ் ஒரு புறம். ரெண்டாவது வந்து அடுத்த ஆண்டு நீட் தேர்வு எழுதுவதில் தடையை கொண்டு வருவாங்க ஆல் இண்டியா கோட்டா. ஸோ நெக்ஸ்ட் இயர் நீட் எழுதணும் அப்படிங்கிற பிளான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வருஷம் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது சீட்டு கிடச்சா கண்டிப்பாக சேரணும். ஒருவேளை சீட்டு கிடச்சி நான் சேராமல் போவேன், சீட்டு கிடச்சி நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் நீட்லாம் எழுத வேண்டியதில்லை, அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. பட் இது யாருக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, சீட்டு கிடைச்சும் வேண்டான்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட மாணவர்கள், பெற்றோர்கள் தான் அடுத்த ஆண்டு நீட் தேர்வை எழுத முடியாது. ஸோ அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சீட்டு கிடைச்சா எந்த காலேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, சீட்டு கிடைச்சா சேர்ந்துருவேன் அப்படின்னா தாராளமாக போடுங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எம்பிபிஎஸ்னா எம்பிபிஎஸ் மட்டும் போடுங்க, பிடிஎஸ்னா பிடிஎஸ் மட்டும் போடுங்க. இந்த இதில் பொதுவாக ஸ்ட்ரே ரவுண்டில் பிரச்சனை எங்கே வரும் அப்படின்னா, எம்பிபிஎஸ் காலேஜுக்கு பதிலாக பிடிஎஸ் போட்டுட்டேன் சார், இப்போ பிடிஎஸ் அலர்ட் ஆயிடுச்சு, நான் அடுத்த வருஷம் நீட் எழுத முடியுமா அப்படின்ற இதுதான் நிறைய வரும். இப்போவே ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்க போகிறீங்களா, பிடிஎஸ் படிக்க போகிறீங்களா, அது கவர்மெண்ட் காலேஜா, டீம்டு யூனிவர்சிட்டியா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நல்லா பிளான் பண்ணிவிட்டு எக்ஸ்ஆர் ஒய் வாட் எவர் த காலேஜ் தட் யூ லைக் அந்த காலேஜஸை மட்டும் ஆட் பண்ணுங்கள். இஃப் யூ டோன்ட் லைக் அ பர்டிகுலர் காலேஜ் அண்ட் அந்த காலேஜை நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஃபினான்ஷியலாகவும் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் அது நல்லது அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.